இந்த படத்துக்கு அ தனுஷ் அவர்களும் சரி, டைரக்டர் ஆனந்த் எல் ராயா இருக்கட்டும், அண்ட் ரைட்டர் ஹிஸ்முவா இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "என்னங்க எங்கிட்ட கேட்டிருக்கணுமே புரொடக்ஷன் கம்பெனி" அப்படின்னு சொல்றாங்க. புரொடக்ஷன் கம்பெனி சுத்தமா அவங்கட்ட கேட்கவே இல்லையாம். ஒரு புரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு படத்துல எந்த ஒரு ஆக்டர்ட்டயும், எந்த ஒரு டைரக்டர்ட்டயும் கேட்காம அத பத்தி அந்த படத்த வந்து ரீகிரியேட் பண்றதுக்கும் சரி, இந்த மாரி ஏஐ அந்த சோல அ சேஞ்ச் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு பார்த்தா 100% அவங்களுக்கு இருக்கு. என்ன காரணம்னா, காசு குடுத்து தான் அவங்க தான் இது என்னோட படம் தான் அப்படின்னு சொல்லி காப்பிரைட் ஃபுல்லா ஓன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருவேள இப்ப அனந்த் எல் ராய் மாரியான டைரக்டர்ஸ் வந்து இந்த மாரி ஒரு படம் பண்றாங்க. நாள பின்ன நீங்க ரீமேக் பண்ணீங்கன்னா, ரீகிரியேட் பண்ணி என்ட்ட கேட்கணுங்க அப்படின்னு அக்ரீமெண்ட்ல இருந்துச்சுன்னா, அது அக்ரியபிள். பட் ஒரு டைரக்டரா ஒரு ப்ரொ ஒரு புரொடியூசர வச்சு படம் கிடைக்கிறதே ஒவ்வொரு டைரக்டருக்கு பெரிய விஷயம். அங்க வந்துகிட்டு எனக்கு இந்த அக்ரீமெண்ட்ல இல்லன்னா நீங்க பண்ணி குடுங்க அப்படின்னு எந்த ஒரு டைரக்டரும் கேட்க மாட்டாங்க. அதுன்னு வளர்ந்த ஒரு டைரக்டர் யாராலயும் கேட்க முடியாது அப்படின்றது தான் உண்ம. ஸோ அத தான் ஈராஸ் பிக்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்க, நாங்க வந்து முழுக்க முழுக்க இந்த படத்தோட ஓனர்ஷிப் நாங்க தான் வச்சிருக்கோம். எங்களால என்ன வேணா அந்த படத்த பண்ண முடியும். நீங்க அத கேட்கறதுக்கான ரைட்ஸ் இல்ல." அப்படின்றத கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்றாங்க. உண்ம என்ன அப்படின்னா, ரைட்டராவே இருந்தாலும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் பேமெண்ட் குடுத்துருவாங்க. இது முழுக்க முழுக்க ஓன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க கேட்கறது சரிதான். அதே மாரி இத கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சியோட அவங்கள்ட்ட சும்மா ஒரு பேருக்கு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் பாசிட்டிவா அமைஞ்சிருக்கும்.